நீங்கள் வாங்க போகிற நிலத்தில் ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை இருக்கான்னு இப்படி கூட செக் பண்ணலாம். இப்படி செக் பண்ணாக்கா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணணும். அதாவது 1 ஏக்கர் 50 சென்ட், 5 ஏக்கரு, இல்லை ஒரு 5 சென்ட் 10 சென்ட் இந்த மாதிரி நீங்கள் வாங்க போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு எல்லாமே ஓகே, லீகலாக செக் பண்ணிட்டீங்க, எல்லா விஷயம் பேசி முடிச்சிட்டீங்க, அடுத்த கட்டமாக ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போக போகிறீங்க அப்படின்னாக்கா 1 வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்வேயர் கூப்பிட்டு அளக்க சொல்லணும். அளக்கணும் நீங்களும் கூட இருந்து. இப்படி அளக்க போகும்போது அளந்துட்டு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு ஃபென்சிங் போடணும், கல் நட்டணும். இப்படி இப்போ செய்ய போகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒருவேளை இந்த பக்கம் நிலத்துக்காருக்கோ இந்த பக்கம் நிலத்துக்காரரையோ இல்லை பின்னாடி நிலத்துக்கார்ட்டையோ நம்ம இடத்த வச்சுக்காரு பாருங்க, அவரு கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாருனாக்கா தெரியாமல் ஃபென்சிங் போட்டாக்கா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்து இடத்துக்காரங்க வருவாங்க, எதுக்கு எங்கள் இடத்துல ஃபென்சிங் போடுறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னாக்கா நம்ம வெறுமனே நிலத்தை மட்டும் பார்க்காம இதை அளந்து செய்ய போகும்போது ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை இருந்ததுனாக்கா, அளவுகளில் பிரச்சனை இருந்ததுனாக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இதை ஒரு ரியல் எஸ்டேட் போட்டு டெவலப் பண்ணி விற்பாங்க, கல் போட்டு விற்பாங்க. அதில் நம்ம செய்ய தேவையில்லை, அவங்க ஆல்ரெடி அளந்துருவாங்க சர்வேரை வச்சு. நீங்கள் வாங்குறது இண்டிவிஜுவல் பிளாட்ஸுக்கு இந்த மாதிரி இருந்தனாக்கா செய்யுங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இதை கடைப்பிடிங்க. உங்களுடைய கிளையண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிலம் வாங்கி கொடுக்கலாம். விற்கிறவருக்கும் நாளைக்கு பிரச்சனை வராமல் இருக்கும்.